சொல்லுகிறவர் அவர் கிருபை परमेश्वर बड़ा है, उसकी करुणा सदा है। நம்முடைய தியானத்துக்காக ஏசாயா 44வது அதிகாரம் மூணாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். क्योंकि मैं प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर धाराएं बहाऊंगा। मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरे संतानों पर अपनी आशीष கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து அன்பு சொன்னார், அது இன்றைக்கு அப்படியே செய்வார். परमेश्वर अपने लोगों को उस समय में था और आज भी वो ऐसे ही हो रहा है। தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் जो प्यासा है उसके ऊपर पानी, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். उसके जमीन पर धाराएं बहेंगी। உன்னுடைய சந்ததி மேல என் ஆவியையும் तेरे संतानों के ऊपर मेरी आशीष, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். संतानों में आशीष को मैं उन्हें दूंगा। சொல்லுகிறவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். कहने वाला सर्वसामर्थी परमेश्वर, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? क्या वो कहकर नहीं करेगा क्या? அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். वो सारे बातों को देखने वाला। அப்படி ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்களை சொல்லி அவர்களை பலப்படுத்தினார். अपने लोगों को ऐसे वचनों को देखकर उन्हें जो है बताना। கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். धन्यवाद देना। நல்லவரே, Thank you, Jesus. Thank you, Jesus. நீர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறவர். हमारे लिए बातें करते हैं। யாரெல்லாம் அப்படி சமத்துல வந்து தாகத்தோடு இருக்கிறார்களோ அப்படி தாகத்தை தீர்க்கிறார். जो अपने परिस्थिति में आके प्यास से हैं, प्यास को बुझाते हैं। கல்வரி சிலுவையில கூட இந்த வார்த்தையை சொல்லி यही बातों को कहा। வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். परमेश्वर का वचन पूरा होना है। ஆகவே நான் தாகமாக இருக்கிறேன். इसीलिए मैं प्यासा हूँ। உங்களுடைய தாகம் கூட எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். आपका प्यास हर एक लोग परमेश्वर के उद्धार को पाले, அதுதான் உங்களுடைய தாகமாக இருக்கிறது. यही आपकी प्यास। இன்னைக்கு நாங்கள் நிறைய காரியங்களை குறித்து தாகமாக இருக்கிறோம். हम भी बहुत सारे बातों के प्यासे हैं। இந்த காலையில கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக ஒரு தாகத்தை நான் மாற்றுவேன். परमेश्वर की तरफ निश्चय तेरे प्यास को बुझाएगा। கர்த்தர் என்னோடு பேசுகிறார். परमेश्वर हमसे बात இந்த करता है। வசனத்தின்படி எங்களை ஆதரிக்கிறார். वचन के अनुसार हमारे अंदर இயேசுவோட நாமத்தினால பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम से महिमा हो। தாகம் அப்படிங்கிறது உலகத்துல நிறைய வித்தியாசமான தேவை இருக்கிறது, அதை கூட குறிக்கிறது. प्यास इस दुनिया में बहुत सारे बातों को, जरूरतों को भी बताता है। தாவீது சொல்லுகிறார், மான் எப்படி தண்ணீரை வாஞ்சிக்கிறதோ அது போல தகப்பனே நான் உங்களை வாஞ்சிக்கிறேன். दाऊद कहते हैं जैसे हिरन पानी की प्यास में लगा रहता है, वैसे मैं आपके निकट आई हूं। எல்லா ஜனங்களுக்குமே இது ஒரு தாகம் உலகத்துல. हर एक व्यक्ति को कुछ ना कुछ प्यास दुनिया में है। ஆனா கர்த்தர் மட்டும்தான் சொல்லுகிறார், நானே அதை என்ன செய்வேன், நிவர்த்தியாக்குவேன். परमेश्वर अकेला कहता है मैं ही उसे पूर्ति करूंगा। வறண்ட நிலத்துல கூட ஆறுகளை உண்டாக்குகிறார். सूखी जमीन में जो है धाराएं बहने रखता है। தேவன் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு செய்தார். परमेश्वर ऐसी महिमा की बातों को अपने लोगों के लिए करता है। இன்றைக்கு நமக்கு கூட கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கு தருகிறார். आज हमें भी परमेश्वर ऐसे वचन दे रहा है। நிறைய காரியங்களை குறித்து நாம் தாகமாக இருக்கிறோம். बहुत सारे बातों के हम प्यासे हैं। கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறார். सच में परमेश्वर अपने लोगों के प्यास को बुझाएगा। முதல் ஆண்டவரே தண்ணீரை தான் வேறு பிரித்து அதுக்கு மேலதான் அவரே உட்கார்ந்துக்கிறார். पहला परमेश्वर पानी को अलग कर उसके ऊपर वो निवास करता है। தண்ணீர் பெரிய மகிமையான காரியங்களை செய்கிறது. पानी बड़े महिमा के कार्य को करता है। உலகத்துல பார்த்தோம்னா நிறைய இந்த கெமிக்கல் ஆசிட் இருக்கு பாருங்க. दुनिया में बहुत सारे केमिकल एसिड जो बनता है, தங்கத்தை கூட கலரை மாத்திடும். जो सोने के रंग को भी बदल सकता है, எறும்பு எல்லாமே ஒண்ணுமில்லாம ஆயிடும். जो लोहे को पिघला देता है சரீரத்தெல்லாம் பட்டா அப்படியே ஓட்ட விடும். और शरीर में गिरा तो वो होल हो जाएगा। ஆனா எவ்வளவு டேஞ்சரா எவ்வளவு மோசமான கெமிக்கலா இருந்தாலும் इतना ही भयानक, कितने ही बुरे केमिकल होने के बावजूद தண்ணீருக்கு முன்னால அது ஒண்ணுமே செய்ய முடியாது. पानी के सामने वो कुछ नहीं कर सकता। தண்ணி பட்டா போதும், அவருடைய பவர் எல்லாமே அழிச்சு. पानी गिरते ही उसका पूरा ताकत खत्म हो जाता है। தேவன் அப்படிப்பட்ட ஜலத்தை தண்ணீரை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். परमेश्वर ऐसे जल पानी को इस दुनिया में रखा இது है। ஒரு கரை இருந்தாலும் ये एक कोने में होने के ஆனா बावजूद நம்முடைய தாகத்தை குறித்தும் கூட கர்த்தர் கேட்கிறார். पर हमारे प्यास के बारे में भी परमेश्वर सोचता ஒருவேளை है। நம்முடைய தாகம் ரொம்ப
மோசமானதா அல்லது முடியாததா அப்படி இருக்கலாம். हमारा प्यास अगर बहुत भयंकर या नहीं हो पा रहा है கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை என்ன செய்வேன், மாற்றுவேன், திருப்தியாக்குவேன். परमेश्वर के साथ मैं उसे बदलूंगा और तुझे तृप्त करूंगा। 6வது वचனத்துல 6वां वचन में நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, मैं पहला मैं आखिरी हूँ, என்னை தவிர தேவன் இல்லை என்று मुझे छोड़ा और कोई खुदा नहीं। இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்கிறார். इस्राएल का राजा परमेश्वर और सेनाओं का यहोवा उद्धार करता कह रहा है। தேவன் நம்மை பார்க்கிறவர், परमेश्वर हमें देखने वाला है, நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். हमारी सारी जरूरतों को पूर्ति करता है। சில நேரத்தில் நம்ம இஸ்ரவேல் நம்முடைய பிரயாணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, अगर कई समय में हम इजराइल के उसके सफर में देखें, தாகமா இருக்கும்போது ஒரு நேரம் என்ன ஆகுதுன்னா தண்ணீர் அந்த கண்மலையை திறக்கிறார். वो जब प्यासे थे एक समय में तो परमेश्वर चट्टान को खोल देता है। எப்பொழுது இந்த தண்ணீரை அவனுக்கு வச்சாரு, तब उस पानी को वो स्थान में रखा था। திடீர்னு வர வச்சுட்டாரா இல்ல உலகத்தோடு முந்தி வச்சாரு? अचानक में उसे ला दिया या फिर दुनिया उत्पन्न होने से पहले वहां पर வேதம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானம் பூமி எல்லாவற்றையும் படைக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது எல்லாத்தையுமே படைச்சிட்டார். वचन कहता है परमेश्वर उत्पत्ति में धरती और आकाश को सारी रचना करते समय सब कुछ रख दिया है। அப்பொழுதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்திற்காக கண்மலையில ஒரு தண்ணீர் तब வைத்தார். से ही इजरायली लोगों के प्यास को उन्होंने चट्टान के அவர் अंदर சொல்லும்போது தண்ணீர் வெளியே வருது. वो जब कहता है वो पानी बाहर आ जाता அதே है। மாதிரிதான் நம்மை படைக்கும் போது, उसी तरह हमें भी நம்ம बनाते இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது हमें इस दुनिया में भेजते समय நமக்கு வேண்டிய சகலத்தையும் கர்த்தர் முதலாவதே செய்து வைத்தார். हमें जो जरूरत है वो सारी बातों को पहले ही परमेश्वर ने तैयार कर रखा है। சாப்பாடு மட்டும் இல்ல, துணிமணி மட்டும் இல்ல, எல்லாமே நமக்காக न வைத்திருக்கிறார். केवल भोजन या वस्त्र परंतु सारी बातों को परमेश्वर ने நம்ம रखा है। குடியிருக்கிற இடம், हम जो रहने वाले स्थान को நாம் செய்கிற வேலை, करने वाले कामों को இன்னும் என்னெல்லாமோ நமக்கு கர்த்தர் தரப்போகிறார். और बहुत सारी बातों को परमेश्वर हमें देगा। எல்லாமே அவர் முன்னக்கூட்டியே செய்து வைத்திருக்கிறார். पहले से उसने सब कुछ कर रख दिया है। ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு தாகமா இருக்கா, पर परमेश्वर कहता है कि तुझे प्यास है வா நான் அதை தருகிறேன். तो आज मैं उसे बुझाता हूँ। ஒரு குருடனை பார்த்து கூட சொன்னார், एक अंधे को देखकर परमेश्वर நான் कहता है, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று मैं तुम्हें क्या करना है तो चाहता அவரே है। கேட்கிறார். वो खुद पूछता है। இன்னொரு இடத்துல கேட்கிறார், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? और एक जगह पर कहता है कि तू चंगा होना चाहता है। அப்ப தேவன் நானா வாய் திறந்து அந்த கேட்கன்னு விரும்புகிறார். परमेश्वर मैं खुद अपने मुंह को खोल कर उसे मांगना है ऐसा चाहता है। அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या நான் है? அவரை மதிக்கிறேன், मैं उसे इज्जत करता हूँ, அவர் பலம் உள்ளவர், वो सामर्थ्य है, அவரால முடியும், उससे सब संभव है, அவர்கிட்ட தான் போகணும். उसके पास ही जाना है, அதனால அவருக்கு எல்லாமே பரிபூரணமா இருக்கு. उसके पास सब परिपूर्णता से है। ஆகவே எங்க தேவன் எங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறார். इसलिए हमारा परमेश्वर हमारी सारा आशा को पूरा करता है। அந்த அந்த விசுவாசத்தோட நம்ம போய் கேட்கணும். वो विश्वास से हम उसे पूछते जाते हैं। ஆண்டவர் கூட அதை விரும்புகிறார். परमेश्वर वही चाहता है। நாம் அவருடைய சமூகத்துல வந்து உட்காரணும், கேட்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். है उसकी उपस्थिति में आकर बैठना है, पूछना है, वो चाहता है। மலை பிரசங்கத்துல ஏசப்பா சொல்றாரு, पहाड़ी प्रजा में एक मुक्ति कहता है, நீதிக்கு மேல யாருக்குதான் பசி தாகம் இருக்கிறதோ, जो धार्मिकता के ऊपर जिसका भी भूख और प्यास होता है, மத்திய சுவிசேஷம் पति का सुसमाचार 5வது அதிகாரத்துல 6வது வசனம். 5वें अध्याय में 6वां वचन। நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதிக்கு மேல धन्य धन्य है वे जो धार्मिकता की भूखे और प्यासे हैं, क्योंकि और तृप्त किए जाएंगे। இந்த வசனம் சாதாரணமா நீதிக்கு மேல ஒரு ஆசை வேணும் அப்படின்னு நமக்கு போதிக்கிறது. ये वचन आम तरीके से धार्मिकता पे हमें एक आशा चाहिए करके वो ஆனா बताया। வேதாகமத்துல பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய நீதி ஒரு பெரியது, மகிமையானது. पर वचन पर हम देखेंगे नए नियम में परमेश्वर की धार्मिकता அது बहुत ஒரு बड़ी है। ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு காரியம் தான். वो एक छुपा हुआ रहस्य है। இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு, தேவ நீதியை அவர் உணர்றாங்க. इस्राएल लोगों को देखकर कहता है कि परमेश्वर की धार्मिकता को उन्होंने சுய நீதிக்கு மேல அவங்க பலமா இருந்ததுனால தேவனுடைய அன்பை அனுபவிக்க முடியும். खुद की धार्मिकता पे वे बने हुए थे, उसलिए परमेश्वर के प्रेम का अनुभव नहीं ஆகவே करते। நான் நீதியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, इसलिए मैं धार्मिकता करना चाहता हूँ, इसकी एक आशा है। அதே சமயத்தில் தேவன் கொடுக்கிற ஒரு நீதி, वैसे ही परमेश्वर देने वाली एक அவர் धार्मिकता, கொடுக்கிற நீதி எப்படி? उनकी धार्मिकता कैसी है? உதவாதவனையும் உதவ வைக்கிறது,
जो कुछ काम के नहीं है, बेकार है, वो काम தகுதி करेगा। இல்லாதவனையும் जो தகுதிப்படுத்துகிறார். काबिल नहीं है, उसे काबिल बना देता है। அப்படி அவருக்கு மேல ஒரு தாகம். वैसे उनके ऊपर एक प्यास, அவர் பிடிக்கிறது. उन्हें पकड़ना। ஐயா உங்களால தான் முடியும். प्रभु आपसे ही होगा। அப்படிப்பட்ட ஒரு தாகம் யாருக்கு இருக்குதோ பாருங்க, அவங்க சொல்றாரு அவங்க நிச்சயமாக திருப்தி அடைவார்கள். ऐसे प्यास जिनको है, उसे देख कर कहता है वो निश्चय तृप्त हो जाएंगे। ஒரு மனுஷன் நல்லா ஜெபம் பண்ணுறார். एक व्यक्ति अच्छा प्रार्थना करता है। பாருங்க 2 நாளாகம புத்தகத்துல दूसरा इतिहास की किताब में 4வது அதிகாரம் 10வது வசனம். 4 अध्याय में 10वां वचन। 4வது அதிகாரம் 10வது வசனம். கடல் ஒன்று நாளாகம 4. पहला इतिहास चौथा अध्याय 10। பேதோருக்கு மூப்பனாய் 1 நாளாகம 4:10ல யாபேஸ் இஸ்ரவேல் யாபேஸ் தேவனை நோக்கி யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆ, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தல்லும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். याबेस ने इस्राएल का परमेश्वर को यह कहकर पुकारा, भला होता कि तू मुझे सचमुच आशीष देता और मेरा देश बढ़ता और तेरा हाथ मेरे साथ लेता और मुझे बुराई से ऐसा बचा रखता कि मैं उसी से पीड़ित न होता। और जो कुछ उसने मांगा वो परमेश्वर ने उसे दिया। அந்த யாபேசுடைய ஒரு ஆசை பாருங்க. याबेस की एक आशा थी। தாய் தகப்பன்ட்ட இருந்து அவனுக்கு சரியான ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. माँ पिता से बड़ी से भी आशीष उसे मिला। சகோதரர்களுக்கு மத்தியில இருந்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் भाइयों கிடையாது. के बीच में से भी एक आशीष ஆனா है। நெருக்கப்படுகிற அவன் पर दबाया जाता है वो। எல்லா நாளும் ஏதோ அவன் வந்த நாள என்னமோ நடந்து போச்சுன்னு அவனை பத்தி வெறுக்கிறான். वो आने से कुछ हो गया करके उनका सब इनकार करता ஆனா है। அவன் சரியான இடத்தை பார்க்கணும். पर वो सही स्थान को देखता है। இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை நீர் ஆசீர்வதிக்கணும். इस्राएल के परमेश्वर ने देखा, प्रभु आप मुझे आशीष எவ்வளவு करो। ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கையில அந்த மனுஷன் கேட்கிறான். कितना महिमा के एक भरोसे में उस व्यक्ति पूछता அது है। மட்டுமல்ல, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கும். केवल ने आपका हाथ मेरे साथ रहना है। மரமண்டல ஜெபத்துல கர்த்தர் ஒரு காரியங்களை ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் சொல்றாரு, परमेश्वर की प्रार्थना में एक बातों को कहकर आखिरी में परमेश्वर कहता है, தீமை நின்று எங்களை ரட்சியும் ஆண்டவரே. बुराई से हमें बचा परमेश्वर। அதே வார்த்தை இவரும் போடுறார். इन बातों को एक ही कहता है, ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. बुराई मुझे दुखित नहीं कर। அப்ப தேவன் தன்னுடைய இருதயத்துல ஜனங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா அந்த திட்டம், அந்த ஆசீர்வாதங்களை யாபேசு சொல்கிறார். परमेश्वर अपने लोगों के लिए रखी हुई सारी योजना के बारे में याबेस कहता है। இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். आखिर में अपने आप परमेश्वर हमारे परिवार को आशीष करता है। அதுதான் நமக்கு வேணும். वही हमें चाहिए। பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், बच्चे आनंद से रहना, கல்யாணம் முடிச்ச பிறகு நல்லா இருக்கணும், शादी के बाद படிக்கிறவங்க நல்லா படிக்கணும். पढ़ने वाले अच्छी पढ़ना இது है। எல்லா ஜனங்களுடைய ஒரு ஆசை. ये सारे लोगों का एक आशा है। கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, परमेश्वर ऐसे ही தாகத்தை நான் நிச்சயமாக தீர்ப்பேன். प्यास को मैं निश्चय ஆனா पूरा இப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே கண்டிப்பா நீர் என்னை தாகம் தீர்ப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். मांगते समय हम कहते हैं, प्रभु मेरे प्यास को आपने बुझाया। கர்த்தருக்கு பிரியமான ஒரு நல்ல ஜெபம். परमेश्वर को पसंद वाली अच्छी प्रार्थना। நீதிமொழி 30வது அதிகாரத்துல नित्य वचन की प्रार्थना। 7வது வசனத்துல ஒரு மனுஷன் கேட்கிறான், 7वां वचन में कहती है, ஆண்டவரே 2 பங்கு நான் கொடுத்து கேட்கிறேன். प्रभु मैं दो विनतियों को आपके सामने मांगता हूँ। நான் மரணம் அடை மட்டும் எனக்கு கண்டிப்பா நீ தந்துதான் தீரணும். मरने तक आप मुझे ये बातों को देना ही है। நான் பொய் சொல்லக்கூடாது, मैं झूठे बातें नहीं करता, மாய்மாலம் பண்ணக்கூடாது. टोंगी नहीं करता। அதே சமயத்துல எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தரணும். इस समय में आप मुझे अच्छे धन देना है। எனக்கு நல்லா ரொம்ப ஓவரா தந்துடாதீங்க. बहुत ज्यादा नहीं है। எனக்கு அன்றைக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். रोज की आशीषें मुझे दी, எனக்கு ரொம்ப தரணும். और ज्यादा भी नहीं चाहिए। சரியாக என்னை நடத்தணும். काबिलियत से नहीं चाहिए। அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க மாட்டாங்க. बहुत सारे लोग ऐसी बातों को मांगते ஆனா नहीं। தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சமத்தை கேட்கிறாங்க. परमेश्वर के बच्चों के उपस्थिति में मांगते हैं। ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? परमेश्वर क्या करता है? அவருடைய உள்ளத்துல என்னன்னு தெரியுமா? कि हृदय में क्या है? நம்ம வாசித்த ஏசாயா புத்தகத்துல मैंने पढ़ा है जब और की किताब में 44 முதலாவே ஒரு வார்த்தை சொல்கிறார். 44 में पहले ही एक बात, இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே,
अब मेरे दास याकूब, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேளு. मैंने चुना इस्राएल सुन, நான் தான் உன்னை உருவாக்கினேன். मैंने ही तुझे உன்னை बनाया, தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். तेरी माँ के कोख से मैंने तुझे चुन लिया, ஆகவே பயப்படாத. इसलिए तू நான் घबरा मत, உனக்கு வேண்டிய சகலத்தை செய்வேன். मैं तुझे जरूरत की हर एक बातों को करूँगा। தேவன் என்னை பற்றி என்ன நினைத்து வைத்திருக்கிறார்? परमेश्वर मेरे बारे में क्या सोच के रखा है, என்னுடைய தேவைக்காக அவர் எல்லாமே செய்கிறார். मेरी सारी जरूरतों के लिए सब कुछ करता है। உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா காரணம் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு दुनिया में अगर हम देखें सबसे अधिक एक महिमा की आशीष நம்முடைய है, ரட்சிப்பு தான், हमारा उद्धार है, நம்முடைய பரலோக வாழ்க்கை. हमारा स्वर्ग का जीवन, பாவத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வராரு பாருங்க. पाप से हमें जो बाहर लेके இதை आया, போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்திலே இல்லை. इससे बड़ा कोई आशीष दुनिया में है ही नहीं। செத்து போறவன கர்த்தர் எழுப்பினாருன்னா திரும்ப ஒரு நாள் செத்து போயிடும். मरे हुए के परमेश्वर उठा रहा है, जिंदा कर रहा है, तो फिर से वो வியாதியை சுகமாக்குனா திரும்ப ஒரு நாள் வியாதி வரும். बीमारी से चंगाई देता है, तो फिर से एक दिन बीमार ஆனா होगा। ரட்சிப்பு அப்படி இல்லை. पर उद्धार ऐसा नहीं है। நான் விரும்பாம இருக்கும்போது मैं जब चाहता नहीं था, அவர் முந்திய இடத்துல அன்பு கூர்ந்து पहले मुझसे प्रेम किया, கிட்ட வந்து मेरे निकट आ நீ गया, பிழைத்தது என்றால் तो जीवित रहा ऐसा அதை है। ஏற்றுக்கொள்கிற ஒரு மன பக்குவத்தை நமக்கு उसे தந்துக்கிறார். स्वीकारने का एक मन हमें प्रभु ने दिया அதை है। எதுக்கு விட்டு கொடுக்கணும்? இருதயத்தை ஆண்டவரே வாங்க ஐயா. उसके लिए हम हमारे हृदय में छोड़ दिए, प्रभु आप आइए। அந்த அந்த காரியத்தெல்லாம் அவரே वो செய்திருக்கிறார். सारी बातें परमेश्वर ही करता है। இலவசமாய் இலவசமாய் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கணும். जो है दया से मुफ्त में ये उद्धार को हमें दिया நம்ம है। இருளில் இருந்தோம், हम अंधकार में थे, கச்சடால கிடந்தோம். गंदगी में पड़े थे, அவனுடைய கையில இருந்து நம்மளை புதுங்கி அவர் வச்சுக்கிட்டார். उसके हाथों से हमें छीन कर प्रभु ने हमें अपनी மற்றதெல்லாம் தர மாட்டாரா? क्या और सब नहीं देगा क्या? கண்டிப்பா தருவார். सच में दे, ஆனா நான் அவரை மகிமைப்படுத்தேன். पर हम उसकी महिमा करें। கிடைத்ததுக்கு நன்றி சொல்லணும். मिले हुए बातों को என்னை धन्यवाद दें। மீட்டுக் கொண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். बढ़ाया प्रभु धन्यवाद करता என்னை हूं। ரட்சித்தவரே உம்மை जो ஸ்தோத்தரிக்கிறேன். उद्धार किया उसके धन्यवाद करता இன்னும் हूं। இன்னும் என்னெல்லாம் செய்வார்? और क्या क्या करेगा? சகல நன்மைகளையும் ஒரு செய்வார். सारी भलाई को हमारे करेगा। இந்த ரட்சிப்புக்கு பார்த்தோம்னா உண்மையிலே அவரே எல்லாவற்றையும் முன்வந்து செய்திருக்கிறார். उदाहरण अगर हम देखेंगे वो परमेश्वर स्वयं आगे आकर सारी बातें, நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். हम उसके इंतजार नहीं நம்ம करते। எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், பாவத்திலிருந்து விலகணும், அந்த நினைவெல்லாம் நமக்கு இல்லை. जैसे भी स्वर्ग जाना है, पाप से दूर होना, वो विचार ही है हमारे अंदर। அதெல்லாம் வேத வாசித்தவரை வரலாம். वो वचन पढ़ने के बाद आगे, தேவனோ நான் பாவத்தில் இருக்கும்போது, और परमेश्वर जब मैं पाप में पड़ा, இருளில் இருக்கும்போது, अंधकार में था, ஒரு பொல்லாத பிடியில இருக்கிற என்னை पूरे पकड़ में था मुझे, கர்த்தர் என்னை விடுதலையாக்கி. प्रभु ने मुझे छुड़ा दिया। ஆகவே அவர் என்ன நினைக்கிறார்னா, जो क्या करता है, ஒடுக்கப்பட்ட என்னை பார்த்து சொல்கிறார், दबाए இடத்துல உன்னை வைப்பேன், दबाए हुए मुझे देखकर कहता है, मैं तुझे महिमा में நான் உன்னை சாட்சியா வைப்பேன், तुझे गवाही में நீ रखूंगा, பயப்படாத, घबरा मत, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். मैं तुझसे कभी दूर नहीं இப்படி होगा। அவர் வாக்கு கொடுத்துதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அழைக்கிறார். ऐसे वो वचनों को देकर हर एक परमेश्वर की என்னுடைய बच्चे தாகத்தை அவர் அறிந்திருக்கிறார். मेरे प्यास को बुझाता है। நான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது कान्हा के नगर के शादी में जाते அந்த समय வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, திராட்சை தெரியல. घर के अंदर एक बड़ी परेशानी दाखरस की कमी। ஆனா அதுல மரியாள் வந்து சொல்லும் போது मरियम जब आकर कहती है, ஆண்டவர் அவரோட பேசினாரு. प्रभु ने भी उससे बात ஆனா की। அவர் சொல்றா, அவர் என்ன சொன்னாரோ அதுபடி செய்யும். वो कहती है कि वो जो कहता है वैसे ही ஆனா करो। அவர் சொல்லுகிற காரியம் ரொம்ப மகிமையான ஒரு காரியம். परमेश्वर कहने वाली बात है बहुत महिमा की बात है। 5வது வசனத்துல யோவான் वरना 5वां अध्याय में 2வது அதிகாரத்துல 5வது दूसरा अध्याय में पढ़ते हैं। அவருடைய தாய் அதற்கு அவன் தாய் அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். उसकी माता ने सेवकों से कहा, जो कुछ वह तुमसे कहे वही करना। ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு கவனிங்க. बहुत ध्यान से वो क्या कहता है सुनिए, நம்ம இதை கண்டிப்பா கவனிக்கணும். हमें इसे ध्यान देना है। வேதம் வாசிக்கும் போது காலையில हम सुबह वचन पढ़ते समय மற்ற யார்கிட்ட என்னதான் சொல்ல விரும்புகிறோம்? प्रभु मुझसे क्या कहना चाहता है। வேதாகம் வந்து ஒருவேளை நம்ம வரிசையா வாசித்தாலும் சரி, திடீர்னு வாசித்தாலும் சரி, நம்மளோடு பேசுகிறது. वचन जो है अगर हम पहले से ही पढ़ते हैं या बीच में से पढ़ते हैं, कुछ तो हमसे कहना இல்ல है। யாராவது நம்மளை பார்த்து வசனம் சொன்னாலும் சரி, कोई हमें देखकर वचन कहता है, இல்ல ஏதாவது செவர்ல ஒரு வசனம் எழுதப்பட்டதை வாசித்தாலும் சரி, या कोई दीवार में वचन लिखा है वो आप पढ़ते हैं, எல்லாமே தேவன் பேசுகிறார். ये सारी बातें परमेश्वर அந்த बातें। வசனத்தை தேவன் அந்த மாதிரி ஒரு பலப்படுத்தி வச்சிருக்கிறார். वचन को परमेश्वर ऐसा बलवंत बना के அவர் रखा है। என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. वो जो कहता है वैसे ही करो। ஆனா
ஆனா 7வது வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், 7वें वचन में परमेश्वर कहता है, இயேசு வேலைக்காரரை நோக்கி, यीशु मसीह सेवक को देखकर, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். बर्तनों में पानी भर दो. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார். उन्होंने उसे पूरी तरीके से भर दिया. இது ஒரு வேலைக்காரங்க, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. नौकर कोई भविष्यद्वक्ता नहीं, चेले नहीं है. எப்படி அந்த வார்த்தையை அவங்க அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டாங்க. कैसे उस बात को स्वीकार कर उन्होंने कर दिया. அதுதான் தேவனே அதை எண்ணத்துல வந்து வச்சிருக்காரு. परमेश्वर ने वो विचार उनके अंदर रख दिया. கொஞ்சம் நிரக்கல, थोड़ा नहीं, நிறைய நிரப்பினார். बहुत भर दिया. அதாவது அவங்க ஒண்ணுமே பார்க்கல. उनसे उनके विरोध बातें नहीं की. அவங்க சொன்னாரா செய்துட்டாங்க. उन्होंने कहा तो उसे कर दिया. எப்படி அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்தது? कैसा वो विचार उनका है? தேவனே அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டார். परमेश्वर ने वो विचार उनको दे दिया. அதே மாதிரி நமக்கும் நிறைய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ऐसे ही परमेश्वर हमारे लिए बहुत सारी बातों करता நம்ம है. எப்படி அதை நிறைவேற்றுதுன்னு பார்க்கிறார். हम उसे कैसा पूर्ति करते हैं. அடுத்தது தெரிஞ்சேனும் அந்த ஜாடியில தண்ணீரை நிரப்புங்க. कहता है उस मटके में पानी भर दो. இவர்கள் தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். उन्होंने उसे पूरी तरीके से भर दिया. இன்னைக்கு நம்ம எப்படி அதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? आज हम उसे कैसे देखते हैं. ஒரு தேவை இருக்குன்னு வைங்களேன், நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. हमारे घर में कोई जरूरत है समझिए. அந்த தேவை உள்ள இடத்துல தேவன் எப்படி நம்மளோடு இடைபடுகிறார்? उस जरूरत वाले उस स्थान में परमेश्वर हमसे कैसे बातें करते हैं. என்ன செய்ய முடியும்? என்ன செய்தா நம்ம ஜெயம் பெறும்? क्या कर सकते हैं, क्या करेंगे तो हम उसमें विजय प्राप्त होंगे. இஸ்ரவேலுடைய பிரயாணத்துல அந்த செங்கடல் வந்தது, अब इजराइल के उस सफर में वो समुद्र आया, தாகமா இருந்தது. प्यास आई थी. ரெண்டாவது அவருடைய பிரயாணத்துல சில இடங்கள்ல ரொம்ப தூரம் நடக்காங்க. उनके सफर में कभी कभी बहुत दूर तक वो चले. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ये सारी बातों को हम सोचेंगे. அந்தந்த நேரத்துல அவங்க என்ன செய்தாங்க? उस समय में उन्होंने क्या किया. எரிகோ தடம் வருது, एरिको का रुकावट आ रहा है, யோர்தான் வருது. योर्दान आ रहा है. இப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் என்ன செய்தாங்க பாருங்க. ऐसे मुश्किल के समय में वो क्या किए. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மகிமைப்படுத்தும், प्रभु कहता है तो महिमा करना है. தேவனை மகிமைப்படுத்தும். परमेश्वर की महिमा ஒரு करना இடத்துல है. சொன்னாரு, அந்த 7வது நாள் சொல்லும்போது ஆர்ப்பரிக்க வேண்டும். 7वां दिन डूबते समय प्रभु कहता है तो जो बड़ी आवाज में धन्यवाद करना. ஆர்ப்பரின அதாவது அல்லேலூயா சொல்லணும், அது அளவுக்கு மீறி சவுண்டா சொல்லணும். जो हालेलुया कहना है पर वो पहुंचता है तो बड़ी ऊंची आवाज में பயங்கரமா சத்தம் போட்டிருப்பாங்க. वो बहुत जोर से चिल्लाए. வாயை திறந்து முழு இதயத்தோட பலமா ஆரவாரம் பண்ணிருப்பாங்க. वो खोलकर बड़ी आवाज में जो है वो वहाँ पर चिल्लाए. தேவன் அந்த அந்த ஒரு மனசை கொண்டு வர परमेश्वर एक मन को लेकर 7வது நாள் என்ன செய்யணும்? 7 முறை சுத்தணும். 7वां दिन 7 बार வேற எதையுமே சிந்திக்க முடியாது. और कुछ हम तो அந்த வழியை தான் நோக்கணும். उस मार्ग को ही देखना அவன் है. வாயில பூரா துதி தான் சொல்லணும். उसके होकर में उसको 7வது நாள் ஆர்ப்பரி, 7वां दिन सत्ता बोल। बहुत आवाज कर தன்னையே மறந்து மகிமைப்படுத்தும். आपको बोलकर महिमा करते हैं. உடஞ்சு सब टूट गया. அன்றைக்கு சங்கீதம் 81வது சங்கீதத்துல वजह से नहीं 10வது வசனத்துல ஆசாப் நினைக்கிறேன் என்ன சொல்றாரு? தேசத்திலிருந்து பிரசனம் பண்ணினேன். தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். कैसी में तेरा परमेश्वर यहोवा मैं हूँ, जो तुझे मिस्र देश से निकाल लाया है, वो अपने मुंह पसार से भर देगा. என்னென்ன செய்யணும்? இஸ்ரவேலை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? इस्राएल को देखकर परमेश्वर क्या कहता है. உன் வாயை விரிவாய் தர अपने मुंह को पसार நான் அதை நிரப்புவேன். मैं उसे भर दूंगा. ஆறாவது சொல்றாரு, நீதான் அந்த தண்ணீரை நிரப்பணும் அப்படிங்கிறாரு. खाना वो नगर में कहता है कि तुझे उस बर्तन मटिया को இப்போ भरना சொல்றாரு, है. நீ உன் வாயை விரிவாய் தர. आप कहते हैं तो अपने मुंह को சத்தம் போடு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. आवाज होता प्रभु को धन्यवाद அந்த कर. மகிமைப்படுத்தும் போது தான் ஒரு மனசோடு வருது. और महिमा करते समय एक मन हो जाता है. இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்தே சபையில பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி சத்தம் போடுவாங்க. आज बहुत सारे पेंटेकोस्ट परीक्षा में अगर हम देखें बहुत आए से சத்தம் எதுக்கு வருதுன்னா ஒரு மனசு தான். वो आवाज इसीलिए कि एक मन हो जाए. மனம் போல சத்தம் போடுறது அவசியம் இல்லை. अपने मन मर्जी से आवाज करने का ஆனா இருதயத்துல இருந்து நான் சத்தம் போடுறேன். पर हमारे हृदय से आवाज करता है. வாக்கியம் பண்ணுகிறது ஆண்டவர். सफलता देने वाला परमेश्वर. நிறைய காரியத்தை பார்த்தீங்கன்னா தோல்வி அல்லது ஒண்ணுமில்லாததுக்கு வந்து பலம் கிடையாது. बहुत सारी बातों को अगर हम देखेंगे जो हार है या कुछ नहीं है उसके लिए बल नहीं है. சாத்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஞானம் இருக்க மாதிரி தெரியுது. शैतान को भी अगर हम देखेंगे उसको ज्ञान नहीं है. அவன் ஞானம் மட்டும் இருந்தா இயேசுவானவர் சிலுவைக்கே விட்டுருக்காங்க. अगर उसे ज्ञान होता तो यीशु
அவனுக்கு அனுமதிக்கவே उसे மாட்டான். करने के लिए छोड़ता नहीं था। நிறைய விஷயம் அவனுக்கு தெரியாது. तो बहुत बातें को उसे पता नहीं है। நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்ய அவனால முடியாது. हमारे और आने वाले आशीषों को रुकाना उसको उनको पता नहीं। ஆனா ஒரு சில பெந்தகோஸ்தக்காரங்க தான் இந்த சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. पर कोई पेंटेकोस्ट के लोग उस शैतान को अहम स्थान देते हैं। உங்க வீட்டுல சத்துரு போராட்டம் இருக்கு, मेरे घर में शत्रु की जो है परेशानियां हैं, தேவனுடைய போராட்டம் இல்லையா, தேவன் உனக்கு உதவி செய்யலையா, और परमेश्वर तुझे मदद नहीं कर रहा है। கர்த்தர் உன் மேல இரக்கமா இருக்காருங்க இல்ல, परमेश्वर சத்துரு உன் வீட்டுல போராட்டம் பண்ணலாம். हाँ, परमेश्वर तेरे पे अनुग्रह है रखा है वो नहीं, परंतु शैतान तेरे घर में உன் வீட்டை சுத்தி சத்துரு. तेरे पूरा घर में घर के निकट। அது என்னதான் சொல்ல வர, தேவன் என்னதான் செய்கிறார்? तो परमेश्वर क्या कर रहा है? கர்த்தர் உன்னை சூழ இருக்கிறார். परमेश्वर तेरे और फिरा நீ हुआ है। கர்த்தருடைய கருத்துல இருக்க. तो परमेश्वर के हाथों में இதை है। விட்டுட்டு அவனுக்கு முக்கியப்படுத்து. उसे छोड़ शैतान को बड़ा स्थान நாம दे। தேவனை முக்கியப்படுத்துறோம். हम परमेश्वर क्या அவன் है? தோற்று போனவன், वो हारा हुआ है, அவன் தள்ளப்பட்டவன், वो गिराया गया है, அவனுடைய சிந்தனையெல்லாம் அழிக்கப்பட்டது. विचारशाली नाश की गई। அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். प्रभु ने जो सोचा वही होगा, இவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்காது. उसने जो सोचा कुछ नहीं होने அது वाला, நடக்கல. वो नहीं हुआ। நிறைய விஷயத்துல சாத்தான் தோல்வி அடைஞ்சுட்டே இருக்கான். बहुत सारे विषय में शैतान हारता दिखाई அதுக்கு देता ஒரே ஒரு காரணம், தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதை காட்டிலும் என்ன கட்டுவது. है। वो एक ही उसका कारण है, परमेश्वर अपने राज्य को बांधने से अधिक मुझे बांधता है। நம்மள மகிமைப்படுத்தா அவனை தோல்வி அடைய செய்கிறான். हमें महिमा करने के लिए उसको हरा दिया है। தேவன் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நாடுகளிலே தண்ணீரை நிரப்புங்க. सेवक नौकर को देखकर कहा तो मटके में पानी भर दे। நிரப்பின பிறகு அவர் ஒண்ணுமே சொல்லல பாருங்க, அற்புதமா அந்த காரியம் நடக்கிறது. भरने के बाद उसने कुछ नहीं कहा, अद्भुत तरीके से वो काम அந்த करता है। வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. उस घर के लोगों को कितना அவங்களுடைய தாகம் என்னது, இந்த நேரத்துல எல்லாரும் பந்தி நல்லா சாப்பிட்டாங்க. उनका प्यास का था, इस समय में सारे लोग अच्छा भोजन। எப்படி அது காணாம போயிருக்கும்? कैसा वो कमी हो गया रहेगा? கல்யாணம்ட்ட பெரும்பாலும் அளவுக்கு மீறி தான் வச்சிருப்பாங்க. शादी के घर में ज्यादातर अधिक ही रखते हैं। ஆனா அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே वो घर पर है करके लोगों ने सुनते ही இயேசுவையும் அவருடைய தாயாரையும் அழைச்சிருக்காங்க. यीशु और उनके जो है माँ को ஆனா இயேசுநாதருக்கு கூட எவ்வளவு பப்ளிக் வச்சு தெரியல. यीशु के साथ कितने लोग गए पता नहीं, எல்லாரும் போயிருப்பாங்க. सारे लोग गए होंगे, ஆகவே தட்டுப்பாடாயிட்டு. इसलिए कमी हो இப்ப गई। அங்க அதுக்கு வேண்டிய பொறுப்பு இப்ப இயேசுநாதர் தான், வேற யாரும் கிடையாது. अब उस वहाँ के जरूरत का जो जिम्मेदार यीशु ही है, और குறைபட காரணமே ஆண்டவர் மாதிரி தான் தெரியும். हाँ, जो कमी होने का कारण प्रभु ही है। அவர் போனதுனால நிறைய பேர் வந்துட்டாங்க. वो जाने की वजह से बहुत सारे लोग आ गए, அதனால திராட்சரசம் குறைபட்டது. इसलिए द्राक्षरस की कमी हो गई। பயப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். घबरा मत, मैं देख लूंगा। அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி நான் செய்யணும். जो क्या क्या कहता है वैसे ही हमें करना है। நம்முடைய வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குறை வந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு தெரியும். हमारे घर में या कहीं पर भी कुछ कमी आया वो प्रभु को அவர் பார்த்து கொள்ளும். वो देख लेता है। அவர் கண்டிப்பா அதை என்ன செய்வாரு, மாற்றத்தை உருவாக்குவார். कैसे भी उसमें बदलावट அந்த पड़ती है। அந்த நேரத்துல நான் முழு இதயத்தோட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். उस समय में पूरे दिल से हमें धन्यवाद। ஆண்டவர் நம்ம பார்த்து விரும்புகிறது அதுதான். परमेश्वर हमें देख कर चाहने वाली बात वही। என்னுடைய नம்பிக்கை எப்படி இருக்கிறது? मेरा भरोसा कैसा है? இந்த 7வது அதிகாரத்துல இந்த யோவான் 7:37 यूहन्ना 7वां अध्याय 37 37। பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானமண்ண கடவுள். पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है, यीशु खड़ा हुआ और पुकार कर कहा, यदि कोई प्यासा हो तो मेरे पास आए और पिए। இந்த பண்டிகையில கர்த்தர் அந்த சத்தத்தை சொல்லுகிறார். इस पर्व में परमेश्वर इस आवाज को देता है। பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है, यीशु ஒரு தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் ஒரு பயங்கர சத்தம் போட்டார். यदि कोई प्यासा है तो मेरे पास आए और पिए करके बड़ी आवाज में இந்த சத்தத்தை தேவன் தற்செயலா சொல்றாரா, இது தீர்மானிக்கப்பட்டதா? ये आवाज परमेश्वर अचानक में कहता है, ये पहले से ही वो नियुक्त किया गया है। இயேசுநாதர் இப்படி சொல்லணும் அப்படின்னு ஏசாயா 55 சொல்லியிருக்கு. यीशु मसीह ऐसे कहना है करके ऐसाया 55 में कहा गया है। இவர் இப்படி சொல்லுவார், ये ऐसा कहेगा, ஒருவர் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவுன்னு ஏசாயா சொல்லி कोई வச்சிருக்கிறார். प्यासा है तो मेरे निकट आएगा करके ऐसा लिखा அந்த है। சொல்லப்பட்ட வசனத்தை தான் சொல்லுகிறார். वो कहा हुआ वचन को ही कहता है। அவங்க இருக்கிறவங்க யாரு? अब जो लोग हैं वो कौन है? வேதம் தெரிஞ்சவங்க தான், सारे वचनों को जानने பைபிள் वाले, தெரிஞ்சவங்க தான். बाइबल जानने वाले। ஆனா அந்த வசனத்தை
वचन को स्वीकार नहीं पा रहे, ஆண்டவர் சொன்ன வசனத்தை ஏற்றுக்கொள்ள प्रभु முடியல. ने कहीं वचन को स्वीकार नहीं पा रहे, அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில தோல்வி. इसीलिए उनके जीवन में हार। அப்ப நம்மளும் யோசிக்கணும், हम भी सोचना है, நம்ம சொல்லுகிறது செய்கிறது நடக்கிறதெல்லாம் திடீர்னு வந்துட்டா இல்ல முதலே வந்துட்டா? हम जो कह रहे हैं काम कर रहे हो सारी बातें अचानक में आती है या पहले से? தேவன் எல்லாவற்றையுமே முன்ன வச்சிருக்காரு. पहले ही परमेश्वर सब कुछ रखा है। நாக்குல சொல் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். इसलिए जबान से शब्द निकलने के पहले ही मुझे உன்னுடைய पता தாயின் கற்பத்துல இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன், है। माँ के कोख में रहते समय ही நான் मैंने பெயர் तुझे- சொல்லி அழைத்தேன், मैंने तुझे नाम से पुकारा, என்னை நம்பு, भरोसा कर, அதோட நான் விடுவேனா? मैं छोड़ दूंगा। பிறகு என்ன தேவை எல்லாம் தருவேன். उसके बाद की सारी जरूरत है वो मैं दूंगा। ஆகவே தேவன் நல்லவர், इसलिए परमेश्वर அவர் बड़ा है, அற்புதமானவர், वो अद्भुत है, அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். वो आश्चर्य कामों को करता है। ஆண்டவருடைய ஊழிய காலத்துல परमेश्वर की सेवकाई के समय में அவரை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ அதை மட்டும்தான் செய்தார், வேற ஒண்ணுமே செய்யல. उनके बारे में जो जो लिखा था वो ही किए और कुछ अलग नहीं किए। அப்ப நம்மளை பத்தி ஒண்ணு எழுதலையா வேதத்துல? हमारे बारे में क्या वचन में कुछ लिखा நம்மளை नहीं, பத்தி எழுதியிருக்கிறது. हमारे बारे में भी लिखा அவருடைய है। ஜனங்கள் என்ன செய்வாங்க? उनके लोग क्या करेंगे? ஒரு கூட்டம் உண்டு, அவரையே துதிப்பார்கள். उनके जोड़ है उनकी ही स्तुति करेंगे। அவருடைய ஜனம் அவரை ஆர்ப்பரிப்பார்கள். उनके लोग उन्हें बड़ी आवाज அந்த में சந்ததி தேவனை துதித்து वो மகிமைப்படுத்துவார்கள். संतान परमेश्वर की स्तुति இவர்கள் என் करेंगे। துதியை சொல்லி வருவார்கள். ये मेरी स्तुति कहते आएंगे। என்னுடைய வேலை வேதாகமத்தில் என்னை பத்தி என்ன எழுதுறீங்கன்னா இவங்க நன்றி சொல்லுவாங்க, मेरा काम परमेश्वर ने मेरे बारे में वचन में लिखा है, ये स्तुति देंगे, கர்த்தரை துதிப்பார்கள். प्रभु को धन्यवाद இந்த देंगे। காரியத்தை நம்ம செய்யும்போது அவர் செய்கிறத தன்னால செய்யறது. ये बातों को हम करते समय वो जो करने वाला अपने आप को இதுக்கு இடையில லூசிபர் வந்து என்ன செய்யலாம்? இதெல்லாமோ அவன் இந்த பிழப்புதான். के बीच में शैतान आकर बहुत सारी गड़बड़ी करता है। இஸ்ரவேல் ஜனங்கள் உலக பிரகாரமான ஒரு ஜனங்களா இருந்தார். इजरायली लोग दुनिया के लोगों के समान ही थे। யாத்ராகமம் 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதம் அடையாளம் நிறைய நடந்தது. निर्गमन 17 तक अद्भुत आश्चर्य काम बहुत सारा हुआ है। ஆனா தண்ணி இல்லைன்னு உடனே அவங்களால சகிக்கவே முடியல. पानी नहीं था मालूम होते उनसे सहने। அவங்களுடைய கம்ப்ளைண்ட் தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லல, उनका जो तकलीफ है पानी है नहीं है ऐसा नहीं அந்த था, மாதிரி சொல்லல. ऐसा नहीं कहा। எங்களையும் எங்க பிள்ளைகளையும் இந்த ஆடு இந்த மாடெல்லாம் கொல்றதுக்கு தான் கொண்டு வந்த. मुझे हमारे बच्चों को हमारे भेड़ बकरी को यहाँ मारने के लिए लेके आए। பிரச்சனைய அவங்களே அதை கொண்டு அவங்க பெருசாக்குறாங்க. परेशानी को वो खुद उससे बड़ी कर देते हैं। நாம் தேவப்பட்டிருக்காங்க. परमेश्वर மாம்சப்பிரியர்கள் அல்ல. शरीर के नहीं, அவங்க அப்படிதான் மாம்சப்பிரதமா பேசினாங்க. ये लोग ऐसे शारीरिक तौर से बातें नहीं। நம்ம தேவன் சொல்றாரு, நான் ஜீவிக்கிறவன் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். परमेश्वर के साथ मैं जीवित हूँ, तुम भी जीवित हो। நான் வெற்றி அடைஞ்சேன், நீ வெற்றி அடைஞ்ச. विजय प्राप्त किया, तुम भी அப்ப विजय प्राप्त நம்ம தேவை வரும்போது தாகமா இருக்கும்போது करो। हमारी जरूरत प्यास आते समय சாவதுக்காக கொண்டு வந்து சொல்லக்கூடாது. मुझे मरने के लिए लेके आए कैसे? ஆண்டவரே எனக்கு தண்ணீர் வேணும், प्रभु मुझे पानी चाहिए, என்னுடைய தேவை சந்திக்கப்படணும். मेरी जरूरतें पूर्ति होनी है। இது புதிய ஏற்பாட்டுக்கார விசுவாசி பேசணும். ये नए नियम की विश्वासी बातें कर ஆனா யூத ஜனங்கள் அப்படி பேசல. यहूदी लोग ऐसे बात नहीं। இதெல்லாம் உலக பிரகாரமா அங்க நடந்து முடிஞ்சிச்சு. ये सब दुनियादारी से वहाँ पूरा हो गया। தேவனோ என்னை நல்ல இடத்துக்கு அழைத்திருக்கிறார். परमेश्वर मुझे अच्छे स्थान में लेके गया। யாத்ரா உபாகம புஸ்தகத்துல व्यवस्था 8வது அதிகாரம் 8वां अध्याय में 2வது வசனம் சொல்கிறது. दूसरा वचन உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்து எல்லா வழியையும் நினைப்பாயாக. और स्मरण रख कि तेरा परमेश्वर यहोवा उन 40 वर्ष में तुझे सारे जंगल के मार्ग में से इसीलिए ले आया कि वह तुझे नम्र बनाए और तेरी परीक्षा करके ये जान ले कि तेरे मन में क्या क्या है और कि तू उसकी आज्ञाओं को पालन करेगा या नहीं। அதாவது இவங்கெல்லாம் நம்மளை நம்புவாங்களா இல்லையா, அதுக்கு தான் அந்த வழியில கொண்டு வந்தார். ये मुझे भरोसा करेंगे क्या नहीं, उसीलिए उस मार्ग में वो लेके आए। எல்லாமே நடைமுறையில அவங்களுக்கு நடந்தது, நமக்கும் நடக்குது. सारी बातें चाल चलन में उनके जीवन में हुआ, हमारे जीवन में भी அப்ப आए। அவங்களுடைய நடவோட வித்தியாசமா இருந்தது. उनका चाल चलन अलग
अलग था। காரணம் அவங்களுக்கு நிறைய காரியம் தெரியாது. कारण उन्हें बहुत सारी बातें 40 வருஷமா அவங்க சபைக்கும் போகல, தீர்க்கதரிசி கிடையாது, ஒண்ணும் தெரியாது. 40 साल से वे कलीसिया नहीं गया, भविष्य दर्शन नहीं, कुछ भी नहीं। ஆனா நமக்கு எவ்வளவு நாளா எவ்வளவு தெரியும். पर हमें बहुत दिनों से क्या क्या நிறைய சாட்சி புத்தகம் பைபிள்ல இருக்கு. बहुत सारी गवाही के किताब वचन இவங்கெல்லாம் சாதித்தாங்க. इन्होंने उसे पूरा कर दिया। ஆகவே உன்னை தேவன் மகிமையா அழைத்திருக்கிறார். महिमा से உன்னை परमेश्वर அழைத்தவர் உண்மை உள்ளவர். जो बुलाए वो அவர் सच्चा है, சொல்லுவாரா? वो छोड़ सकता है क्या? ஆகவே இதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் அவங்கள கூட கொடுக்குறேன். ये सब देखकर हम उनके समान नहीं रहे। அப்போது உன்னை சிறுமைப்படுத்தி वो कहते हैं तुम्हें உன்னை छोटा பசியினால வருத்தினாரு. तुझे भूख से उसने மனுஷன் அப்பத்தினால் அல்ல வார்த்தையினாலே பிழைப்பான் அப்படின்னு புரியணுங்கிறதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தார். इंसान रोटी से नहीं पर वचन से बचेगा, ये समझने के लिए बातों को लेते हैं। தேவன் அவங்க கொண்டு வந்த இடம் மகிமையான ஒரு ஆசீர்வாதம். परमेश्वर उन्हें लेके आया स्थान महिमा का आशीष किया। 7வது வசனம் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். सातवां वचन कहता है तेरा परमेश्वर तुझे अच्छे स्थान அது में பள்ளத்தாக்குகளும் மலைகளும் ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரியும் உள்ள தேசம். वो पर्वत से जो नदिया से सोते के साथ भरा हुआ அது देश, பழங்கள் நிறைந்த वो தேசம். फल फ्रूट से भरा हुआ என்ன நிறைந்த தேசம்? वो क्या चीज से भरा है? அது தாட்சி இல்லாத ஒரு தேசம். वो तेल से और बिना कमी से वो எல்லாவற்றையும் அந்த தேசத்தில் सारी चीज उस देश में तुझे मिल जाएगा। லூக்கால சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு ஆண்டவர். लोग में சீசுகளை பார்த்து சொல்றாரு. அதாவது எல்லாவற்றையும் நீங்க ஜெயிக்க முடியல. எல்லாவற்றையும் சாத்தானுடைய, அதாவது 10வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் எல்லாம் வந்துட்டு சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் அது நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். யார் அதிகாரம் கொடுக்க பாரு. உங்களுக்கு நான் அதிகாரம் தந்துட்டேன் அப்படின்னு ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஒண்ணும் உங்களை அசைக்க முடியாது. हालेलुया। पवित्र लिखा के अनुसार कहता कुछ भी में हानि नहीं पहुंचा। இயேசுவானுடைய சீசர்களுக்கு போட்ட கட்டளை. यीशु मसीह के चेलों को दिया हुआ நாமளும் சீசர்கள் தான். हम भी चेले ही हैं। அதனால சாத்தானுடைய எந்த காரியமும் உங்களை ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாது. शैतान से कोई भी कार्य जिस पे विजय नहीं प्राप्त कर सकता। அந்த வழியில நம்ம போய்கிட்டு இருக்கோம். उस मार्ग से हमें जा रहे हैं। தாகமா இருக்கும், हमें प्यास लगेगी, களைப்பா இருக்கும், थकान सा ஆனா होगा, அது மேற்கொள்ள முடியாது. पर वो हमारे ऊपर हानि नहीं होती। ஜெயம் பெறுவீர். तुम विजय प्राप्त करो। இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டு சீசர்கள் புரிந்து கொண்டபடியினால் इस बातों को नए नियम के चेलों ने समझ लिए। அதான் நம்மலாம் புரிஞ்சுக்கிட்டோம். हम सब समझ गए। என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? क्या समझ गए हैं? நிறைய நேரத்துல நமக்கு ஒரு மாதிரி பொறுப்பு இருந்தாலும் बहुत समय में हमें हार जैसा लगेगा तो भी கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். परमेश्वर हमारे कार्य समझ இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வருது. ऐसे विचार भी हमें அதனால நம்ம பார்த்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. इसलिए हमें देख कर वो क्या कहता அந்த है। வேளையில இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, उस समय में ईश्वर के आत्मा में भरकर கர்த்தாவே, हे पिता, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, धरती और आकाश का परमेश्वर, இவைகளை इन बातों को इन बातों நான் को கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஜனங்கள் இருக்காங்கல்ல, मैं देने वाली आशीष को अनुभव करने वाले लोग, அவங்களுக்குள்ள என் மேல இருக்கிற ஒரு விசுவாசம் उनके ऊपर मेरा एक विश्वास, मेरे ऊपर பழைய ஏற்பாட்டுல विश्वास, யாருக்குமே கிடைக்கலையே. पुराने नियम में किसी को मिला नहीं। நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு கூட கிடைக்கலையே. बहुत सारे देव पवित्रताओं को இஸ்ரவேலருக்கு கிடைக்கலையே. इस्राएलियों को मिला नहीं, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. जिनको मालूम हो। ஆகவே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். इसलिए मैं आपको धन्यवाद करता हूं। பாலகருக்கு வெளிப்படுத்தினபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். बच्चों को आपने प्रकट कर दिया, उससे ஆம் धन्यवाद। பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருச்சித்தம். हाँ पिता, ये करना आपका जो बड़ी योजना है। இதெல்லாம் யாரை பார்த்தா சொல்றாங்க, நம்மளை பார்த்தா சொல்லியிருக்காங்க. सारी बातें हमें देखकर ही कहता है। யூத ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட மேன்மை இல்லை. यहूदी लोगों को ऐसी महिमा की बातें, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் போனாலும் உலக பிரகாரமா யோசித்தாங்க. ऐसे आशीष से गए जो कि वो दुनिया के बारे में அந்த सुना। தேவனோ நல்லவர். परमेश्वर भला है। அவர் சொல்றாரு, இல்லையா தண்ணீரை நிரப்பு. तो वो कहता नहीं है तो पानी को भर दो। வறண்ட நிலமா நான் கண்டிப்பா ஆறுகளை கொண்டு வரேன். सूखी जमीन है, मैं जो है धाराओं को बहने रखा। கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை கண்டெடுக்கிறேன். वैसे भी आशीष को वहाँ दिया करता है। எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருந்துச்சுன்னா சில கிராமங்கள்ல தண்ணி இருக்காது. यदि जहाँ पर बहुत सारे गाँव में जाते हैं, वहाँ पानी नहीं रहता है, சில கிணத்துல தண்ணி இருக்காது. बावड़ी में पानी ஆனா नहीं। இவங்க ஜெபம் பண்ணி அந்த ஊருக்கு மத்தியில போரிங் போட்டாங்க, நல்ல தண்ணி. प्रार्थना कर उस बीच
उसमें गाँव में बोरिंग लाते हैं, वो गाँव में ऐसा எப்படி எப்படி இந்த ஆசீர்வாதம் कैसा ये आशीष है। ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்ல ஒரு விஷயம் சொல்றாரு एक फ्रेंच के मिशनरी में एक भाई ஒரு थे, ஆதிவாசிகளுக்கு மத்தியில போனோம் एक आदिवासियों के बीच में गए, அங்க ஒரு கிணத்துல தண்ணி இருந்தது वहाँ एक बावड़ी में पानी இன்னொரு था இடத்துல தண்ணி இருக்கு और एक बावड़ी में पानी ஆனா था। அந்த ரெண்டுமே கொஞ்சம் அவ்வளவு ஒரு டேஸ்டான தண்ணி கிடையாது वो दोनों उतना मीठा पानी नहीं ஆனா था, அந்த ஒரு பெருமை ஒரு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க पर एक दूसरे को वो छोड़ नहीं देते, घमंड का। ஒரு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அவன் தண்ணி இவன் எடுக்க மாட்டான் இவன் தண்ணி அவன் எடுக்க மாட்டான் एक दूसरे से वो अपना पानी लेने नहीं देता और ये अपना पानी ஆனா लेता। நாங்க மிஷனரிகள் சேர்ந்து ஒரு கிணறு வெட்டினோம். और हम लोग मिशनरी मिलकर एक बावड़ी कुआं அந்த खोदे। தண்ணி எல்லாரும் விரும்பினாங்க उस पानी को सबने पसंद இல்ல மேல இதெல்லாம் கிடையாது எல்லாரும் வந்து தாராளமா குடிப்பாங்க यहाँ आगे पीछे सब आकर उसमें पी அந்த सकते। கிணத்துக்குள்ள ஒரு பொருள் விழுந்து उस बावड़ी में कोई वस्तु गिर गया ஆனா அந்த தண்ணிக்குள்ள நான் தான் இறங்கினேன் और उस पानी में मैं उतरा था। எல்லாம் எடுத்துட்டு மேல வரும்போது மேல இருந்து கயிறு வந்து வாபஸ் கொடுத்தேன் जब लेकर ऊपर आ रहा था वापस रस्सी टूट कर अंदर गिर गया। செத்துட்டான்னு நினைச்சாங்க लोग सोचे मर चुका ஆனா है, பிரச்சனை பார்த்து நிறைய ரட்சிக்கப்பட்டாங்க पर बचाया दिया गया तो நாங்க देख விட்ட कर கிணத்துல தண்ணி வத்தல हमने जो काटा उसमें पानी இப்ப निकल அந்த गया। சண்டே கிடையாது எல்லாரும் தான் தண்ணி குடிக்காங்க अब झगड़ा नहीं, सब वहीं से पानी पी। தேவனுடைய அந்த பிள்ளைகள் மிஷனுடைய தாகம் எப்படின்னா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் मिशनरी की जो प्यास क्या है सब इकट्ठा होना நம்ம है। ஆண்டவரை நம்பணும் हमारे परमेश्वर ஒரே में குடும்பமா இருக்கணும் एक ही परिवार बने ஒரு रहते சாதாரணமான மனிதனுடைய எண்ணத்தையே கத்த நிறைவேற்றுகிறார் आम व्यक्ति के विचार को परमेश्वर पूरा கால करता है। வேளையில நம்ம பார்த்து கத்த சொல்லுகிறார் सुबह के समय हमें देखा தாகமா இருக்கிற உங்களை கர்த்தர் கண்டிப்பாக திருப்தியாக்குவார் यहाँ से है आप परमेश्वर तृप्त உங்களுடைய करता है। பிள்ளைகளை உங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் आपके बच्चे को, आपकी संतानों को परमेश्वर आशीष சொல்ல, दे। ஆண்டவரே நீர் அப்படியே செய் मेरे प्रभु आप ऐसे நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் विश्वास करते உங்களுடைய हैं, ஆசீர்வாதம் எங்களோடு आपकी आशीष हमारे साथ रहे। கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் आज सुनने को मिले। 44 24வது வசனம் ஏசாயா 44 24வது வசனம் 44 में 24 உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குகிறவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். यहोवा तेरा उद्धारकर्ता, जो तुझे गर्भवती से बनाता आया है, यूं कहता है, मैं यहोवा ही सबको बनाने वाला हूँ, जिसने अकेले ही आकाश को ताना और पृथ्वी को अपनी ही शक्ति से फैलाया है। என்னுடைய மீட்பர் பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டவர் சொல்கிறார் मेरा उद्धार करता, पाप से मुझे छुड़ाने என் वाला, தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர் मेरे माँ के कोख में मुझे बनाने वाला, நானே அதை செய்தேன் मैं ही इसे करता हूँ। நான் ஒருவராய் என்ன செய்தேன் வானங்களை விரித்து நானே பரப்பினேன் मैं एक ही आसमान को फैलाकर मैंने ही அவர் எவ்வளவு ஒரு அந்த அந்த தன்னுடைய ஆசையை தனக்கு சொல்றார் अपनी आशा को, प्रभु को, लोगों को बताता அந்த है। மகிமையான தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் महिमा का परमेश्वर का वादा நான் है। சொல்லி செய்யாமல் இருப்பேனோ मैं कहकर नहीं करूँगा ऐसा नहीं, கண்டிப்பா அவர் செய்வார். ऐसे भी मैं அந்த करूँगा। வார்த்தைகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமது ஆசீர்வாதம் தரும் वचन को ऐसे ही हम स्वीकारेंगे तो हमें वो आशीष। கர்த்தர் அப்படியே நம்முடைய தாகத்தை தீர்த்து ஆசீர்வதிப்பார் वैसे ही परमेश्वर हमारे प्यास को पूरा कर आशीष देगा। ஜெபம் பண்ணலாம் प्रार्थना करेंगे। ஏசப்பா நோக்கி நடித்தார் यीशु की ओर धन्यवाद। விசுவாசத்தோடு சொல்லுவோம். विश्वास के साथ। ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. परमेश्वर समय समय में दिए हुए वचन के लिए धन्यवाद। வறண்ட இடத்தையும் நான் நீருக்காய் மாற்றினேன். क्योंकि जमीन पर धाराओं को बदला, தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறேன். प्यासे है उनको पानी पिला, தேடி வருகிறேன் ஆண்டவரே. ढूंढ कर आते இந்த हैं। காலை வேளைகளை தேடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். समय के समय में ढूंढ कर आते हैं। எத்தனையோ கண்ணுகளுக்கு முன்பாகவே இந்த நாட்களை சேமித்து வைத்தேன். नहीं वीडियो के पहले आपने இந்த जिन வார்த்தைகளை நான் வாசிக்கணும், தியானிக்கணும், அங்கீகரிக்கணும், எல்லாமே உம்முடைய சித்தம். वचन को ध्यान करना है, पढ़ना है, स्वीकारना है, ये सब आपकी இந்த मर्जी காலை வேளையில் நான் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். है। स्वीकार என்னுடைய करें। தாகத்தை தீர்க்கிறவருக்கு நன்றி हमारे சொல்லுகிறோம். प्यास को पूरा करने के என்னுடைய धन्यवाद। குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறவருக்கு நன்றி சொல்லுகிறோம். आशीष करने वाले என்னுடைய பிள்ளைகளின் சந்ததியை ஆசீர்வதிக்கும் என்று வாக்குப்படுவதற்கு நன்றி சொல்லுகிறோம். बच्चे संतान का आशीष கர்த்தர் करें। அப்படியே செய்கிறார். वैसे ही கல்வாரி சிலுவையில் என்னுடைய குறைகள் எல்லாம் நீக்கி போட்டதுக்காக நன்றி हमारी சொல்லுகிறோம். क्रूस पर हमारी सारी कमियों को दूर किया। எல்லா தீய சக்திகளை ஜெயிப்பதற்கு அதிகாரம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுகிறோம். सारी बुरी शक्ति पर विजय प्राप्त करने वाले ஒன்றும் अधिकारी உங்களை மேற்கொள்ள மாட்டார். कुछ भी विजय नहीं आए। நீங்க ஜெயம் பெறுவீர்கள். तुम विजय प्राप्त करो। நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. धन्यवाद करते हैं। இந்த காலை வேளையிலே தாழ்த்தி விட கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். अपने आप को नम्रता करके हाथ இந்த में மாதம் முழுவதும்
இந்த வருஷம் முழுவதும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படி ஆசீர்வாதங்களோடு கூட இருக்கட்டும். महीना पूरा एवं साल पूरा जीवन के अंत तक உங்க आपके நாமம் மகிமைப்படட்டும். आपके नाम की वजह இயேசுவினுடைய நாமத்தினால से यीशु मसीह के नाम से मांगते हैं। आमीन। இந்த பேரா छोटा सा एक गीत गाएंगे। இருக்கவே முடியாது இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். ஜோமனெல்லாம் வைக்க Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Come on, let's sing. Thank you, Jesus. 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 Thank you, Lord. Let's sing this. Oh,